சூப்பர் சார், நம்ம எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சு. நடந்தது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துடுங்க. இனிமே இதை பற்றி பேச வேண்டியது, முடிவெடுக்க வேண்டியது எல்லாமே சூரிய சாரும் அணுவும் தான். அனு, இனிமே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. நிஜமா சொல்கிறேன், நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. அணுன்னு பேர் வச்சவங்க எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க. அணுன்னு பேர் வச்சவங்க ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் தான் அனு. இந்த லக்கி அனு இனிமே உங்க ஊருமே சார். எப்பவுமே என் கூட இருக்க போற ஒரே அனு என் அம்மா மட்டும்தான். அப்புறம் அனு, உங்க ஆஃபீஸ் விஷயத்துல என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் அதுக்காவது என்னை மறக்காம இருப்பீங்க. ஸோ நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அனு. சேர் அப், ஓகே? அனிருத், என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் உங்க அம்மாவும் உங்க பெருந்தன்மையால என்ன ரொம்ப சின்னவளா ஆக்கிட்டீங்க. சாரி அனிருத், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஹெல்ப். ஆமா அனிருத், நீங்க ஆபீஸ் விஷயத்துல செஞ்ச ஹெல்ப்பால நான் என்ன சுத்தி இருக்கிறவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய ஹெல்ப்னு உங்களுக்கு தெரியாது அனிருத். உங்களை என் லைஃப் முழுக்க நிஜமாவே மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் அனிருத், தேங்க்ஸ் a lot. ஓகே தென், ஆல் தி பெஸ்ட் அனு. நாளைக்கு காலைல ஃப்ளைட்லேயே நான் ஆஸ்திரேலியா கிளம்பிடுவேன். இன்னொரு சான்ஸ் கிடைச்சா எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் பேசி சிரிக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக். சரியா? என் பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவானான்னு தெரியல. அப்படி அவன் பண்ணிக்கலனா உங்க எல்லாரையும் நான் நிச்சயமா திட்டுவேன். அப்ப உங்க எல்லாருக்குமே பொறை ஏறும். அனு, டேய் சும்மா சொன்னேன்டா. அதனால அனிருத்துக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. இல்லனா எல்லாருக்கும் பொறை ஏறிக்கிட்டே அனு இருக்கும். மை ஸ்வீட் அனு. நீங்க திட்டுறது என்ன? நீங்க சாபம் விட்ட கூட அதை நாங்க வாங்கிக்கணும். ஏன்னா நாங்க பண்ண தப்பு அந்த மாதிரி. அனு போலாம். பாய். வரேன் சார். வரோங்க சார், பாய் சார். வரோம் சார். புஷ்பா, நீங்க சுப்பு சாரை பாத்துக்கங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. நாம அப்புறமா பேசுவோம். சூர்யா, அனு இதெல்லாம் மறக்க கடந்து வர கொஞ்சம் டைம் ஆகும். நாம எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப வா போலாம். அதான் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்னு சொல்றது. பணக்கார மாப்பிள்ள கிடைச்ச உடனே துள்ளக்கூடாது. சேலக்கடக்கார சூரியனுக்கு ஆசைப்பட்டா சூரியனோட சூட்ல சேலை கருகிறது மட்டும் இல்ல, இப்படி குடும்பத்தோட முகத்துல கரிய பூசிட்டு தலை குடிச்சா நிக்க வேண்டியதுதான்.
பெருக்க போறீங்களா? கரெக்ட். என்ன குப்பை குப்பைன்னு சொன்ன உங்க வீட்டுல தான் இப்ப ஏகப்பட்ட குப்பை கிடக்குது. போங்க, முதல்ல போய் அத கூட்டுங்க. போங்க. புஷ்பா, அக்கா ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. அம்மா, நல்ல நேரத்துல வந்தீங்க. என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுச்சு. சுப்புவும் நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் புஷ்பா. எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. அம்மா, என் பொண்ணுடைய வாழ்க்கையை நினைச்ச எனக்கு பயமா இருக்குமா. அவ என்னம்மா தப்பு பண்ணா? அவளுக்கு இந்த சின்ன வயசுல இவ்ளோ பெரிய கஷ்டம்லாம் ஏமா வருது? அழாத புஷ்பா, அவ சாதாரண பொண்ணு இல்லைன்னு நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னனே. அவ அந்த தாயோட மக. அவளோட சக்திய நீ புரிஞ்சுக்க புஷ்பா. என்னம்மா சொல்ற? அப்போ என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? எந்த ஆபத்து வந்தாலும் அதையெல்லாம் ஜெயிச்சு உன் பொண்ணு வருவா. அவளோட பாதை சரியாதான் இருக்கு. இனிமே யாரு வந்தாலும் அத மாத்த முடியாது. அவ யாருன்னு அவளே தெரிஞ்சுக்கிற நேரம் சீக்கிரம் வரப்போகுது புஷ்பா. என்னம்மா சொல்ற? இன்னும் நிறைய கஷ்டம் வரும்னு சொல்றியா? அந்த தாயே உன் பொண்ணோட கைய புடிச்சு கூட்டிட்டு போவான்னு சொல்றேன் புஷ்பா. அவளே முன்ன நின்னு எல்லாத்தையும் நடத்தி வைப்பா. கங்கண கயிறு கலட்டினதுக்கு காரணமே இன்னொரு கங்கண கயிறு கட்டதான் புஷ்பா. என்னோட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு பின்னாடிதான் நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி வைப்பேன். மான்சி, எல்லாருமே நொந்து போயிருக்கோம். தயவு செஞ்சு இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாத. எல்லாம் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். நான் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு பிரச்சனை தானே மாமிங்களோ? இந்த வீட்டுல எப்பவுமே என் பேச்சுக்கு மரியாதை இருந்ததில்ல. ஆனா இந்த தடவை நான் அப்படி விட முடியாது. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாம யாருமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. அதுவும் முக்கியமா ப்ரோயின்லோ. You have to answer all my questions, bro-in-law. இல்லனா நான் யாரையும் வீட்டுக்குள்ள போக விட மாட்டேன். மான்சி, ப்ளீஸ் மான்சி. What சந்திரா? எப்போ நான் பேசினாலும் என்ன பேச விடாம நீ ஸ்டாப் பண்ணிடுவ. நான் சொல்றத யாரும் காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்களா? எவ்வளவு தடவை நான் உங்க எல்லாருக்கும் சொன்னேன்.
ப்ரோ இன் லா லைஃப்ல ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு யாராவது என் பேச்ச நம்புனீங்களா? அப்படி நம்பி இருந்தா இன்னைக்கு மண்டபத்துல அவ்ளோ பேர் முன்னாடி ப்ரோ இன் லா தலகுனிய வேண்டிய நெசசிட்டியே வந்திருக்காது. ஆன்சர் மீ சந்திரா. நீங்க சொல்லுங்க மாமிங்களோ. எஸ் மான்சி, ஐ அக்ரி. பட் இப்போ அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? வெயிட் சந்திரா, இப்போ நான் பேசுறது ப்ரோ இன் லாவோட நல்லதுக்கு தான். யூ டோன்ட் இன்டர்ஃபியர். எஸ் ப்ரோ இன் லா, வயசுல சின்னவளா இருந்தாலும் நீங்க என்ன வாய் நிறைய அண்ணின்னு தான் கூப்பிடுறீங்க. இந்த வீட்ல என்னோட பேச்சுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கிற ஒரே பர்சன் நீங்க தான். தேங்க்யூ ஃபார் தட் ப்ரோ இன் லா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு தரதுல எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ரோ இன் லா. உங்க மனசுல இருக்கிற ஆசைய இனிமே யாருக்காகவும் மறைச்சு வைக்காதீங்க. தயவு செய்து அனு வீட்டுக்கு போய் பேசுங்க. இனிமே இந்த ஊர்ல அணுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் வரும்? ஏங்க அப்போ திரும்பவும் அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்குவாரோ? இதுல தான் நீ தப்பா யோசிக்கிற ரஜினி. ஏற்கனவே சுப்பு சுயமரியாதை ஜாஸ்தி உள்ளவன். இப்ப இவ்வளவு நடந்த பிறகு அந்த சூர்யாவை அவன் ஏத்துப்பானா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம இனிமே அந்த சூர்யாவை வீட்டுக்குள்ள கால் வைக்கவும் விட மாட்டான். அதே சமயம் அந்த சூர்யாவும் சுப்புவை விட மாட்டான். இனிமேதான் கச்சேரியே இருக்கு. அப்படியே ஒருவேளை சுப்பு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் இங்க தானே இருக்க, விட்டுடுவேனா? அப்பவும் ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து கல்யாணத்தை நிப்பாட்டிட மாட்டேன். நிஜமான காதலுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆனா கண்டிப்பா அந்த காதல் தான் ஜெயிக்கும். அது உங்களுக்கு எல்லாம் எங்க புரிய போது மாமா? ஏன்னா உங்க அகராதில காதலுங்கிற வார்த்தையே சுத்தமா கிடையாது. திருத்தவே முடியாது. புது ட்ரெஸ் எடுத்தா அது உடனே போட்டுறணும். இந்த வயசுல இதெல்லாம் போட்டு பார்க்காம உன் வயசான பிறகு இதெல்லாம் போட்டு பார்ப்பாங்களா? ஆமா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. சூர்யா சார் உங்ககிட்ட பேசணுமாப்பா? என்ன இருக்கு அவருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு? என்னோட எதிர்காலத்தை பத்தி பேசணுமாப்பா? நான் இப்ப என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டேன்? இனிமேலாவது என் பொண்ணுக்கு அப்பா கிட்ட உண்மையை பேசுற தைரியத்தை கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். அதே சமயம் இந்த கையால் ஆகாத அப்பனுக்கு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கிற புத்தி வேணும் தான் வேண்டிக்கிட்டேன். சுப்பு, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. அனு மேல எந்த தப்பும் இல்ல. அவ உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் வந்தா. நான் தான் அவளை உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன். வெயிட் 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 வெயிட். நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். சாரி நீ சொல்லுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். Cheer up bro in law. எஸ், நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. அனுவோட கல்யாணம் நின்னதுக்கு நீங்க எந்த வகையிலயும் காரணம் கிடையாது. நாங்க இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்ததே உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணதான். Congrats bro in law. உங்க அன்புக்கு தேங்க்ஸ் அண்ணே. ஆனா இதெல்லாம் நடக்குமா? சரியா வருமானு தெரியல. இங்க கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல சுப்பு சார் ஒத்துக்கணும். இப்ப சுப்பு சார் பெரிய ஷாக்ல இருக்காரு. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம நாமள ஆசையை வளர்த்துக்கிட்டு இமேஜின் பண்ணிக்கிறதுல அர்த்தமே இல்ல. What is this bro in law? அனுக்கு உங்களை பிடிச்சிருக்கல? அதான் வீடியோல பார்த்தேல மான்சி. Yes. Then nobody has the right to stop you bro in law. இங்க பாருங்க, நிச்சயமா உங்க லவ் ஜெயிக்கும். பாசிட்டிவா இருங்க. என்னன்னு நீங்க தான் என்ன எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ண சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி நெகட்டிவா யோசிக்கலாமா? ஏன்னா
எனக்கும் அணுவுக்கும் இருக்கிற வயசு டிஃபரன்ஸ் அப்படி சந்திரா. யாரு மேல கோவம்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த வீட்டை நான் இதே மாதிரி உட்கார்ந்தேன் நான் பைத்து பிடிச்சுதான் அலைவேன். எனக்கு வேலைதான் இல்லன்னு உனக்கே தெரியும்ல. செய்யற தொழில தெய்வம்னு வாங்க, அது எனக்கு வேத வாக்கு. உடம்பு சரியில்லைன்னா வேலைக்கு போகாம இருக்கலாம், ஆனா மனசு சரியில்லாத போது நிச்சயமா வேலைக்கு போய்தான் ஆகணும். எனக்கு ஆண்டவன் உடம்புல ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து அதை சரி பண்ணதுக்கு காரணம் என் மனசையும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் நினைக்கிறேன். நான் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த வீட்டுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், வேற வழி இல்ல. இவ்வளவு பேசினது போதுமா? அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா ஏதோ கோவத்துல தான் அப்படி பேசிட்டு போறாங்க. கடைக்கு போய் யோசிச்சுட்டு நாம இப்படி பேசிட்டு வந்துட்டோமேன்னு அவரே வருத்தப்பட்டு உனக்கு போன் பண்ணுவாருமா. நீ கவலைப்படாத. அனு, சுப்பு ரொம்ப உடைஞ்சு போயிருக்குடி. அதுகிட்ட நீயாவது பேசு, அப்பதாண்டி அது ஏதாவது சரியாகும். இப்ப என்னமா போய் நான் அப்பா கிட்ட பேசுறது? அவரு போக்குல விடுறதாமா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சுப்புக்காக நம்ம எல்லாரோட ஆசையும் மனசுக்குள்ள புதைச்சிட்டோன்ற உண்மைய சுப்புக்கு புரிய வைக்கணும் அனு. இல்லனா நம்ம எல்லாரும் சேர்ந்து
அதை ஏமாத்திட்டோன்னு அது நினைக்கும். என்ன சுப்பு தேடுற? வணக்கம் சார். வணக்கம் சார். புஷ்பா! சுப்பு, எதுக்கு இப்ப கத்துற? சார், என்ன சார் வாசலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். சுப்பு, சுப்பு, சுப்பு! மன்னிச்சிருங்க சார், அதுக்கு இன்னும் கோபம் போகல. சுப்பு இன்னும் ரொம்ப குழப்பத்துல தான் சார் இருக்கு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் இடத்துல வேற யார் இருந்தாலும் இன்னும் கடுமையா தான் நடந்திருப்பாங்க. ஆக்சுவலி நான் இங்க வந்தது மன்னிப்பு கேட்கதான். ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்காமையே சுப்பு சார் போயிட்டாரு. ஒரு வார்த்தை நின்று கேட்டிருந்தாருன்னா எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சுப்பு சாருக்கே தெரிஞ்சிருக்கும். நானும் அனுபவம் ஒருத்தர் விரும்பினது உண்மைதான். ஆனா அதை மறைச்சு சுப்பு சாரையோ உங்களையோ ஏமாத்தணும்னு என்னைக்குமே நாங்க நினைச்சதில்ல. அவர் மனசு புண்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா அவருக்கு என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. ஐயோ சார், சுப்புக்கு கோவம் வந்தா இப்படிதான் நடந்துக்கும். கோவம் தீர்ந்துருச்சுன்னா அதுவே வந்து 1000 மன்னிப்பு கேட்கும் சார். அது கோணம் அப்படிதான். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல சார். நீங்க முதல்ல உள்ள வாங்க சார். இல்ல, நான் இப்ப உங்க வீட்டுக்குள்ள வர விரும்பல. சுப்பு சார் என்ன மன்னிச்சு அவரே வான்னு கூப்பிட்டாதான் இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன். சார், அனுவ தேடுறீங்களா? அவ வீட்டுலதான் இருந்தா சார். அங்க இல்லையா அவ? நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். இட்ஸ் ஓகே ரம்யா, நான் பாத்துக்கிறேன். நான் செஞ்சது தப்புதான். அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்கிட்ட நான் சந்தோஷமா சொல்லல, மனச கல்லாக்கிக்கிட்டு சொன்னேன். அது உங்க அப்பாவுக்காக, உங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக. இப்ப கல்யாணம் நின்னுடுச்சு. நம்ம விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே நாம 2 பேரும் திரும்ப சேர போறோங்கிற சந்தோஷத்தை கூட என்னால அனுபவிக்க முடியலன்னு. உன் முகத்தை பார்க்காம உன்கிட்ட பேசாம நீ மொட்டை மாடியில தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயே என்ன பார்க்க விரும்பாதப்ப நான் எப்படி வந்து உன்னை பார்க்கறதானோ? சீக்கிரமே ஆபீஸ்க்கு வா அனு, நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம். மிஸ் யூ அனு. பாய். போன் அடிச்சிட்டே இருக்கு, எடுக்க மாட்டியா? மீரா மேடம் அப்பத்துல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க, என்னன்னு கேளு. மீரா மேடம் ஏன் இப்படி இருக்க? என்னன்னு தான் கேளு. சொல்லுங்க மேடம். How are you, அனு? என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க மேடம்? அனு, ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தே தவிர அதுல சைனே இல்ல. சோ அதுக்கு வேல்யூவே இல்ல. So your posting is waiting for you, அனு. You are very lucky. நீ ரீஜாயினிங் பண்றத பத்தி பேசதான் நான் கால் பண்ணேன். ஆனா நான் இப்ப ஆபீஸ் வர மூட்ல இல்ல மேடம். நீ எப்பவுமே ஆபீஸ் வரக்கூடாதுங்கிற மூட்ல தான் நான் இருக்கேன். பட் என்ன பண்றது, எல்லாம் என் ஃபேட். உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மேடம். எஸ் அனு, நோ ப்ராப்ளம், டேக் யூ ஓன் டைம்.
நீ எப்போ கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றியோ அப்போ ஆபீஸ்க்கு வா. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகேவா? பை அனு. அனு, நீ எவ்வளவு லக்கி, நான் எவ்வளவு அன்லக்கின்னு இந்த வாழ்க்கை எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. மனசார யார் இந்த ஆபீஸை விட்டு போகணும்னு நான் நினைக்கிறேனோ அவங்கள நானே திரும்ப கூப்பிடுற மாதிரி சூர்யா சார் பண்ணிட்டே இருக்காரு. ஃப்ரம் டே 1 இது மட்டும் தான் நடக்குது. எனக்கு இது சுத்தமா செய்ய பிடிக்கலனாலும் ஆனா நான் இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்? எனக்கும் ஒரு நாள் வரும்னு இப்பவும் எனக்கு அந்த ஹோப் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஒரு நாள் வரும், இல்லனா நானே அப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவேன். எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? எப்போ ஆபீஸ்க்கு வரேன்னு கேட்டாங்கம்மா. ஆபீஸ்க்கு போகாம வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ண போற? கிளம்பு. இல்லம்மா, இப்ப நான் ஆபீஸ் போகல. ஆபீஸ் போகலனா ஏன் பையில வச்சுக்கிட்டு உத்து உத்து பாத்துட்டு இருக்க? இது ஆபீஸ் ஃபைல் தாமா. அப்ப ஏன் இங்க பாக்குற? இந்த வேலைய ஆபீஸ்ல போய் பாரு. இப்படி உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவும் சரியாகாதானு? சரிம்மா, நான் ஆபீஸ் போய் இந்த ஃபைலை யாருக்கிட்ட சேர்க்கணுமோ அவங்க கிட்ட சேர்த்துடுறேன். அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். கல்யாணம் நின்னு நம்ம இங்க வந்தப்போ இந்த ஊரு 1000 பேசிச்சு. அத கேட்டு கஷ்டமா இருந்தாலும் உனக்கு சூர்யா சார் கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைச்சேன். அந்த நினைப்பு தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. நீ இப்ப ஆபீஸ்க்கு போறதுதான் நல்ல முடிவு. நீ எதை பத்தி யோசிக்காத. ஆபீஸ் போ, எல்லாம் தானா சரியாயிடும். அம்மா, இப்ப இத பத்தி எதுவுமே பேசாத. ஹீரனு, நான் சொல்றத கேளு. இனிமே சுப்புவ உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. உனக்கு சூர்யா சார் கூட தான் கல்யாணம். இது இந்த அம்மா உனக்கு கொடுக்கிற வாக்கு. நீ கவலைப்படாம கிளம்பு. இனிமே உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். சுப்பு சார், உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் பங்கஜ், மறந்துட்டீங்களா? சரி சார், என் கூட வாங்க, உங்ககிட்ட பேசணும். உங்க கூட பேச எனக்கு இப்ப டைம் இல்ல. கடையில நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் ஒரு கடை, இங்க உங்களுக்கு வேலையா? கூப்பிடுறது யாருன்னு தெரியுதா சுப்பு சார்? எனக்கு எந்த வேலையும் உடனே நடக்கணும், அப்புறங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது நான் வேலை செய்யற கடை. அனாவசியமான பேச்சு இங்க தேவையில்லை. அனாவசியமான பேச்சு தேவையில்லையா? அங்க ஒவ்வொருத்தரும் மனசு உடைஞ்சு போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிய பிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க இங்க துணியை மடிச்சிட்டு இருக்கீங்கல்ல? நீங்களா வந்தா உங்களுக்கு மரியாதை இல்லன்னா? டேய், எதுக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம் கவனிச்சிட்டு இருக்கற? நீ போய் அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த சாக்ஸ் எல்லாம் எடு. சொல்லிக்கிட்டு இருக்க, வாயா வெளியில வான்னு சொல்றேன்ல. சார் சார் சார், டேய் போடா, தள்ளி போ. டேய் போன வைடா, போன வை. ஐயோ அம்மா. சூர்யா சாருக்கு மொபைல் இருந்து போன் போச்சு, அப்புறம் போன் இருக்கும், நீ இருக்க மாட்ட. வெளியே வா. டேய் திறந்து விடு, வெளியே வா. ஒரு நிமிஷம் சார். சுபு பேசதானே கூப்பிடுறாரு, போங்க போங்க. யோ வாயா. சார் சார் சார், பார்த்து சார். வாயா இப்போ. தண்ணி குடிங்க. சுப்பு சார், நான் சொல்றத கேளுங்க. நீங்க செய்யறது சரியில்லை. ஆமா சுப்பு சார், நான் இப்ப செஞ்சது சரியில்லை. 2 மாசத்துக்கு முன்னாடி இதை நான் செஞ்சிருக்கணும். 2 மாசமா சூர்யா சார் உங்ககிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு.
முதல்ல உங்க பொண்ணு அனு மேடம் தடுத்தாங்க, அப்புறம் உங்க உடம்பு சரியில்லை. சூர்யா சார் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தால அனு மேடம் கல்யாணம் அனிருத் கூட நடக்க கல்யாணம் மேடை வர வந்தது. நல்ல வேளை அந்த கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப அதை பத்தி பேச நான் விரும்பல. நானும் தான் சுப்பு சார். நின்னு போன கல்யாணத்தை பத்தி நமக்கு என்ன, விடுங்க. கல்யாணம் நின்னது நல்லதுக்கு தானே. இதுதான் சார், இதுதான் நீங்க செய்யற தப்பு. சூர்யா சார் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு கல்யாண விஷயம் பேசணும்னு வந்தா நீங்க அவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. அது ரொம்ப தப்பு சார். இனிமே அவர் வந்து பேசினா அதை கேளுங்க, அவர் சொன்னதை ஒத்துக்கோங்க. அதனால உங்களுக்கு எந்த டென்ஷன் வந்தாலும் சூர்யா சார் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாம அவருக்கு உங்க மூஞ்சிய கட்டுறது, முகத்தை திருப்பிக்கிட்டு பேசுறது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மயிலே மயிலே இறகு போடுன்னு சூர்யா சாருக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு லெவலுக்கு மேல அப்படியே கொத்தா எப்படி பிடுங்கிறதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்துல முழிக்கணுமேனு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கூப்பிட்டு வச்சு மிரட்டுறீங்களா? ஏன் என்ன மிரட்டுற அளவுக்கு விடுறீங்க சுப்பு சார்? ஜஸ்ட் ஒரு வார்த்தையில எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு போங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், சம்மதம்னு. சொல்ல மாட்டீங்கல்ல? அப்படி என்ன சார் உங்களுக்கு வரட்டு பிடிவாதம்? இங்க சூர்யா சார் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கணும், நீங்க என்னடா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்களா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது சார். எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் இப்படி பொறுமையா பேசுறதே கிடையாது சார். நான் இன்னும் மிருகமா மாறத்துக்குள்ள ஒத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? ஏ பகாஜ், எதுக்கு அவர் இப்படி கூட்டிட்டு வந்த? நீ என்ன செய்யறன்னு உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது. சுப்பு சார், மன்னிச்சிருங்க, இது பெரிய தப்புதான். சாரி, வெரி சாரி. உங்களுக்கு இதனால எவ்வளவு அவமானமா இருக்கும்னு என்னால உணர முடியுது. மன்னிச்சிருங்க சார். எவ்வளவோ அவமானப்பட்டாச்சு சார். இன்னும் அவமானப்படுறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சுப்பு சார். ஐயோ, உங்க வயலேருந்து அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார், தப்பு. நீங்க கோடீஸ்வரர், நான் ஏழை. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களை எவ்வளவு பெரிய மனுஷர்னு இந்த ஊர் உலகமே பாராட்டும். அதே இந்த ஏழை உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கீங்களேன், பாருடா இந்த பிச்சைக்கார பயலுக்கு என்ன திமிரு அப்படின்னு என்னதான் கேலியா பேசும். பணக்காரங்க நீங்க, நீங்க சொல்லணும், நாங்க கேட்டுக்கணும். அதானே சார் நியாயம்? எல்லாம் உங்க ஆசைப்படி தானே நடக்கணும். அதுக்காக தானே இவரை விட்டு என்னை அழைச்சிட்டு வர சொன்னீங்க. ஹலோ சுப்பு சார், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. எங்க சூர்யா சார் ஏதாவது தப்பு பண்ணாரா? உங்க பொண்ணு நீங்க ஆசைப்பட்ட பையனோட மேடை கூட்டிட்டு வரலையா அவரு? அப்புறம் நீங்க அவரை தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கையில பைசா இல்லாட்டினாலும் எதுக்கு சார் வெட்டி ஜம்பா உங்களுக்கு? இந்தாங்க. சார் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா சார்? ஏன்னா பெரியவங்க பேசும்போது நடுவில் பேசினா மரியாதை குறைவா இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் பேசலாமா? நீங்க மட்டும் அந்த காலேஜுக்கு போகாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது சார். நாங்களும் உங்களை பார்த்துருக்க மாட்டோம். நாங்க நீங்க எல்லாருமே நிம்மதியா இருந்திருப்போம். இப்ப எல்லாமே நாசமா போச்சு. உங்க பாடி கார்டு நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு என்னை தரன்னு எதையோ இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்தாரு. உங்களுக்கு வேணும்னா உங்க காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்டுறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க சார், முடியல. சுப்புன்னா சுயமரியாதைன்னு ஊரே சொல்லுங்க சார். அதில் எனக்கு கொஞ்சம் கர்வம் கூட உண்டு. ஆனால் இப்போ அந்த சுயமரியாதை கொண்டு வந்து உங்கள் காலடியில் எல்லாருமா தூக்கி போட்டாங்க. அதுவும் பரவாயில்ல. என்ன இப்போ ஒரு செத்த போனமா அவன் முன்னாடி இருக்கிறேன், அவ்வளோதானே. என்ன நல்லா யோசிச்சு பார்த்தா இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை சார். அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனியோட என்ன விட்டுருங்க. நீ
நீங்க ஏன்பா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? எங்க அப்பா யாரு முன்னாடியும் என்னைக்கும் தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால சகிச்சுக்கவே முடியாது. இருங்கப்பா, பங்கஜ் சார் கிட்ட நானே கேக்குறேன். எங்க அப்பாவை அவமரியாதை செய்ய உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு? நீ யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கவும் வேணாம், யாரும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை. எல்லாம் கைமீறி போச்சு. எல்லாம் என் கெட்ட நேரம். அப்பா அப்பா அப்பா, இல்ல இல்ல, இத நான் விட மாட்டேன். எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ண யாருக்கும் உரிமை கிடையாது. நான் இப்பவே சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஹலோ. என்ன நினைச்சிட்டு இருக்காரு சார் பங்கஜ் சார்? எங்க அப்பாவை என்ன வேணாலும் செய்யலாம், கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்காரா? இல்ல நீங்க சொல்லிதான் அவர் இப்படி செய்யறாரா? அது எப்படி சார்? அவ்வளவு பெரிய மனுஷனை இழுத்துட்டு வர பங்கஜ் சாருக்கு மனசு வந்துச்சு. ஏன் சார் பங்கஜ் சார் இப்படி பண்றாரு? அப்படி என்ன சார் எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு? தான் ஆசைப்பட்டபடி தம் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சது அத்தனை பெரிய தப்பா சார்? ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம இத்தனைக்கும் எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அனு ப்ளீஸ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க? பங்கஜ் சார் எதுவும் காரணம் இல்லாம செய்ய மாட்டாருனா? நிஜமாவே எனக்கு புரியல சார். இப்படி ஒரு மனுஷனை மிரட்டி அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பங்கஜ் சார் எப்படி சார் நம்புறாரு? அனு சாரி, ஐ அம் ரியலி சாரி. தப்பு நடந்துருச்சு. ஐ அம் ரியலி சாரி. வெறும் சாரில முடியக்கூடிய விஷயம் இல்ல சார் இது. எங்க அப்பா வேலை பாக்குற இடத்துக்கே போய் அவரை இழுத்துட்டு வந்திருக்காருன்னா என்ன சார் அர்த்தம்? எங்க முன்னாடி எல்லாம் உங்க அப்பா ஒரு ஆளே இல்லன்னு பங்கஜ் சார் சொல்ல வராருன்னு தானே அர்த்தம்? ஆமா சார், எங்க அப்பா எல்லாம் உங்க முன்னாடி ஒரு ஆளே இல்லதா சார்? எங்க பழைய வாழ்க்கைய பத்தின நினைவுகள், புது வாழ்க்கை கையை விட்டு போயிடுங்கிற பயம், அதான் இப்படி பிஹேவ் பண்றான். பழைய வாழ்க்கைய பத்தி டென்ஷனா? அது என்ன சார், நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்ல வந்தப்பெல்லாம் நானே வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்ப நானே கேக்குறேன் சார். என்ன சார், இப்பவே சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பழைய லைஃப பத்தி இப்படி திடீர்னு போன்ல கேட்டா நான் எப்படி சொல்றது? பரவாயில்ல சார், சொல்லுங்க. உங்க பாஸ்ட் லைஃப பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்பவே சொல்லுங்க சார். அது நானும் என்ன சொல்ல போற சூர்யா அனு கிட்ட? எல்லாத்தையும் சொல்ல போறேன். எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான். நீ என்ன சொல்றன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா சூர்யா? நீ அனு கிட்ட என்ன சொல்ல போறேன்னு இப்ப என்கிட்ட முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நீ அனு கிட்ட சொல்லிக்கலாம். அனுக்கு எனக்கு இருக்கிற லவ் அவருக்கு தெரிஞ்ச விதம் அது ஒரு பெரிய ஷாக் தான் அவருக்கு. இன்னும் அவர் அதுல இருந்து மீளவே இல்லை. இந்த நேரத்துல அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போய் நீ அவரை எல்லாரும் முன்னாடி இழுத்துட்டு வந்திருக்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லு? அனு என்கிட்ட அவ்வளவு கேள்வி கேட்கிறா. இப்ப நான் மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒரு சாரி கேட்டு சரியாகிற விஷயத்தை நீ பண்ணிருக்க. சும்மா நிறுத்து சூர்யா. நான் செஞ்ச விதம் தப்பா இருக்கலாம், ஆனா நோக்கம் தப்பானது இல்ல. அப்புறம் நான் பண்ணதுக்கு நீ என்ன அரைஞ்சிட்ட. இதுக்கு மேல என்ன? நீ இப்ப நடிக்கிறது 2வது தடவை. ரெண்டுமே அணுவுக்காக. அப்பவும் நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்க மாட்டல? செஞ்ச விதம் தப்பு, ஆனா நோக்கம் தப்பு இல்ல. இதை எத்தனை தடவை வேணா நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்ன தவிர வேற எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்டா இப்படி இருக்க? உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா? சொல்றா. நான் ஒவ்வொன்னா சரி பண்ண பார்த்தா நீ ஒவ்வொன்னா நாசம் பண்ணிட்டே இரு. இடியட் இடியட். அனு, இங்க என்ன தேடிட்டு இருக்க? என்ன அனு, என்ன தேடிட்டு இருக்க? அது அப்பாவோட டிஸ்சார்ஜ் சம்மரி ஷீட் பங்கஜ் சார் கிட்ட இருக்குன்னு அப்பா சொன்னாங்க. ஓ, அத வாங்க தான் உங்க அப்பா இங்க வந்தாரா? எஸ் மேம். பங்கஜ் சார் வர வெளியே போயிட்டாரா? நான் பங்கஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். என் கேபின்ல இருக்க எடுத்துக்கோன்னு சொன்னாரு. அதான் தேடிட்டு இருக்கேன் மேம். கிடைச்சிருச்சா? இன்னும் இல்ல மேம். வெயிட், லெட் மீ ஹெல்ப் யூ. இட்ஸ் ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே அனு, நான் பாக்குறேன்.
இங்க எதுவுமே இல்லையா அனு? வெயிட், லெட் மீ கால் பங்கஜ். மேம் 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 நோ மேம், நானே அப்புறமா பேசிக்கிறேன். கேபின்ல தான் இருக்குன்னு அவரே சொன்னாருன்னா அது இங்க தானே இருக்கும். வெயிட், நான் கால் பண்றேன் அவருக்கு. இல்ல மேம், நான் பாத்துக்கிறேன். சரி, நான் பாக்குறேன். எதை தேடுறமோ அது கிடைக்காது. கார் சர்வீஸ் பில்லாம் கிடைக்குது. இதெல்லாம் எதுக்கு பங்கஜ் பத்திரமா வச்சிருக்காருன்னே தெரியல. சோ ஃபனி. ரெண்டுலயும் ஒரே அட்ரஸா இருக்கேன். என்னாச்சு அனு? நத்திங் மேம். எவ்வளவு தேடியும் டிஸ்சார்ஜ் சம்மரி ஷீட் கிடைக்கல. பங்கஜ் வருவார், நீ அவர்கிட்டயே கேட்டுக்கோ. ஷூர் மேம். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. நிச்சயம் சுப்புவும் புஷ்பாவும் இத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. அனுவுக்கும் உன்னை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? எனக்கு நம்பிக்கை இருக்கு சூர்யா. இல்லம்மா, இப்ப போய் நீங்க பேசுனா சரியா வராது. சுப்பு சார் நிறைய ஷாக்ல இருக்காரு. நான் எதிர்பார்க்காம நிறைய தப்பு நடந்து போச்சு. எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணி ஆகணுமா? அனு அப்பாவுக்கு என் மேல கோபம் இருக்கு, அதுல ஒரு நியாயமும் இருக்கு. நான் தான் அதை சரி செஞ்சு அவரை ஒத்துக்க வைக்கணும். அதனால நானே அவங்க கிட்ட பேசுறதுதான் சரி. அவங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிச்சு அவங்களை என்னை ஏத்துக்க வைக்கிறேன். என்ன சூர்யா, உனக்காக பேசுறதுக்கு இங்க ஆளா இல்ல? நீயா பேசிக்கிறேன்னு சொல்ற? நான் வந்து பேசுறேன். இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. உனக்காக ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. தெரியும், எப்படியும் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ புத்திசாலி. ஆனா இந்த இடம் வேணாம், இந்த இடம் வேணாம். போயிடு 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 போயிடு. இது ரொம்ப மோசமான இடம். நீங்க எல்லாம் வரக்கூடாது. போயிடு. வந்தா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். சொன்னா கேளு, போயிடு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. உடனே போயிடு. உனக்கு என்ன நான் இங்க வந்தா நீ என்ன வரக்கூடாதுன்னு சொல்ற? நீ எப்ப பதில் வழியிலே குறுக்க வர? நான் குறுக்க வரனா? பைத்தியம் பைத்தியம், நீதான் குறுக்க வர. போயிடு போயிடு. இந்த இடம் நல்லதில்ல. ஓடி போயிடு ஓடி போயிடு போயிடு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? அப்போ நல்லா அனுபவி. அப்பதான் உனக்கு புத்தி வரும். நல்லா ஏமாற போற. ரொம்ப நல்லா ஏமாற போற. அந்த சூர்யாவை பூஜை பண்ணு, நல்ல பூஜை பண்ணு. அவனை நம்பி நல்லா ஏமாந்து பாப்பற. என்ன சொன்ன? நான் பைத்தியமா? நான் உனக்கு பைத்தியமா? எப்படி அந்த இடத்துல பங்கஜ் சார் இருக்காரு? அந்த பைத்தியத்துக்கும் சூர்யா சாருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. சூர்யா சாரை பத்தி ஏதாவது தேடி போனாலே அந்த பைத்தியம் என் கண்ணுல படுறான். சூர்யா சாரை பத்தி என்னென்னவோ சொல்றான். ஐயோ, எதையோ தேடி எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. பிரகாஷ் குடும்பத்துக்கும் பங்கஜ் சாருக்கும் என்ன தொடர்பு? இல்லைன்னா அந்த பங்கஜ் சார் யாரு? இத முதல்ல கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற முடிச்செல்லாம் தானா அவிழ்ந்துரும். என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் பங்கஜ் சார் கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கும்னு எனக்கு இப்ப தோணுது. அனு, உனக்கு என் மேல கோவம் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா நடந்த எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்ல அனு. பங்கஜ் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டான். என்ன நடந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ் அனு, அண்டர்ஸ்டாண்ட் மீ. எது எப்படி மாறினாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் மட்டும் மாறவே மாறாது. ப்ளீஸ் அனு, புரிஞ்சுக்கோ. ஏதாவது பேசணும்.
அவர் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு பேசாம அமைதியா இருக்க. நான் என்னன்னு பேசுறதுமா? என்ன மாறினாலும் என் மேல அன்பு மாறலன்னு சொல்றாரு. அன்னைக்கு அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது எங்க போச்சுமா அந்த அன்பு? நாளைக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல மாட்டீங்கன்னு என்ன கேரண்டிமா? போதுமா, நான் பட்ட கஷ்டம் எல்லாம். வலி உனக்கு மட்டும்தானா அனு? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதே வலி எனக்கும் தான். பிளீஸ் அனு, அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? நானும் மனசளவுல நொந்து போய் தான் அந்த வார்த்தையை உன்கிட்ட சொன்னேன். என் மனசு உனக்கு புரியாத மாதிரி நடிக்காத அனு. நான் சாகுற வரைக்கும் என் நெஞ்சில ஒண்ணு தவிர வேற யாருக்கும் இடமே இல்ல அனு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நம்ம வீட்டு மானம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. இதுல ராத்திரி நேரத்துல நீங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. போய் படுங்க. என்னாச்சு இந்த சுப்புவுக்கு? எதுக்கு இந்த நேரத்துல பைத்தியம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கா? ஒருவேளை உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருச்சோ? இந்த நேரத்துல இவதுக்கு இங்க வரா? ஒருவேளை இவன் வருவான்னு தெரிஞ்சுதான் சுப்பு இங்க வந்து நின்னுட்டு இருக்கானோ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா இது? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். சுப்பு, சொடக்கா போடுற சொடக்கு ஊர்க்குருவியாயா நீ? இனிமே நீ வாழ்க்கை முழுக்க ஊர்க்குருவிதான். நான் பருந்துடா. என்கிட்டயா சவால் விடுற? சுப்பு சார், ஒரு நிமிஷம். உங்களுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். ஐயோ, நீங்க ஏன் சார் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இதெல்லாம் வேணாம். நீங்க எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் செஞ்சா மட்டும் போதும். எங்களை தனியா விட்டுருங்க சார், அது போதும் சார். சார், உங்களுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் காரணம் நான் தான். அதனால உங்க கால்ல விழவும் நான் தயாரா இருக்கேன். கால்ல விழுந்து காதல நிறைவேற்றுங்கன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார். இல்லம்மா, இல்ல, இனிமே இப்படி ஒரு அப்பா உனக்கு தேவையே இல்லை. நான் உனக்கு தொல்லையா தான் இருந்திருக்கேன்னு இத மரமண்டைக்கு இப்பதான் புரியுது. என் பொண்ணு மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கிறது தெரியாம மடத்தனமா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேனம்மா. இப்படி ஒரு அப்பா உனக்கு இருந்தா என்ன? இல்ல, இனிமே உனக்கு இந்த அப்பா இல்ல.